பீஃப் பிரியாணியா? ஒரு நாள் ஆமாம் பயங்கரமாக வெட்டி வெளுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் பேர்லாம் சொல்கிறாரு. அப்போ தான் அந்யூன்யம் ஆனோம். ஒரு பீஃபுங்கிறது வந்து எளிய மக்களுடைய சாப்பாடு. ஸோ இது வந்து எனக்கு சின்னல் வந்து சாப்பிட்டா நல்லா பெருசாக குண்டா நான் மிந்தி இதோட மெலிவாக இருப்பேன். உடம்பு போடணும்னு சாப்பிட தோணும். அப்புறம் அப்படியே பிடிச்சிருச்சு. ஸோ டெஃபினட்டாக பீஃப் வந்து நல்ல அது நிறைய சாப்பாடை பற்றி நிறைய பேசுவேன். இவர் சாப்பாடு விரும்பி அதனால் வேண்டி இன்னொன்று இந்த உணவு வந்து கோவிட் டைமில் பீஃப் நிறைய பேர் சாப்பிட்டாங்க, இம்யூனிட்டிக்காக சாப்பிட்டாங்க. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்தியாவில் அதிகமாக மாட்டிறைச்சி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா தான். ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் வந்து இந்தியா தான். உலகம் முழுக்க அதிக நபர்கள், எண்ணிக்கையில் அதிகமான நபர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு பீஃப். ஆனா இது யார் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? அழகன் தான்டா, வேற யாரு? ஸோ ப்ளீஸ் நீங்களே அவருக்கு போட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டீங்கன்னா. நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்களா? இல்லை. ஊட்டுப்பா, ஏன்ப்பா நீ பல சர்ச்சைகளை என் பக்கம் நோக்காது. இதில் என்ன சர்ச்சைகள் இருக்கு? தாங்க சாப்பிடுங்க. இப்போ நீங்க அவருக்கு ஊட்டி விடணுமா? என்ன ஊட்டி விடுங்க, ஒரு கல்யாணம் ஃபீல் கொண்டு வரீங்க ரெண்டு. பட் சீரியஸாவே ஐ திங்க் இட்ஸ் a bond of love. நீங்க ஊட்டுனீங்களா? வீட்டில் எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. இந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த கல் வந்து கை சாப்பிட முடியல. இவரோட ஒரு கேம் வந்து கை இந்த இடத்துல முறிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக அவரதை ஊட்டி விட்டார் எனக்கு. மலை பாச மலை இந்த இப்படி வந்து பார்க்கவே இல்லை. இப்போ அவருக்கு வந்து பீஃப் பிரியாணி தான் பிடிக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? லைக் அவ்வளோ இல்ல உள்ள பேசியிருக்காரு. ஐம் ஜஸ்ட் அவர் வீட்டுக்கு நான் நேற்று சாப்பிட போக வேண்டியது எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நல்லி இதெல்லாம் போட்டு அடித்து வெளுக்க போகிறேன் நான். ஏன்னா கரெக்டா அவர்கிட்ட அவர் எனக்கு நாங்கள் என்னென்ன பேசியிருக்கோன்னு சொல்கிறோம். அவர்கிட்ட நான் நிறைய நல்ல அரசியல் பேசியிருக்கேன், நல்ல விஷயங்கள் அவர் என்கிட்ட பறந்துருக்காரு. அவர் வீட்டில் வந்து அவருடைய டிவி இருக்கும், அந்த பக்கத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும், அதை நான் கும்பிட்டு தான் வேலை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பீஃப் பிரியாணியா? ஒரு நாள் ஆமாம் பயங்கரமாக வெட்டி வெளுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் பேர்லாம் சொல்கிறாரு. அப்போ தான் அந்யூன்யம் ஆனோம். ஒரு பீஃபுங்கிறது வந்து எளிய மக்களுடைய சாப்பாடு. ஸோ இது வந்து எனக்கு சின்னல் வந்து சாப்பிட்டா நல்லா பெருசாக குண்டா நான் மிந்தி இதோட மெலிவாக இருப்பேன். உடம்பு போடணும்னு சாப்பிட தோணும். அப்புறம் அப்படியே பிடிச்சிருச்சு. ஸோ டெஃபினட்டாக பீஃப் வந்து நல்ல அது நிறைய சாப்பாடை பற்றி நிறைய பேசுவேன். இவர் சாப்பாடு விரும்பி அதனால் வேண்டி இன்னொன்று இந்த உணவு வந்து கோவிட் டைமில் பீஃப் நிறைய பேர் சாப்பிட்டாங்க, இம்யூனிட்டிக்காக சாப்பிட்டாங்க. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்தியாவில் அதிகமாக மாட்டிறைச்சி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா தான். ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் வந்து இந்தியா தான். உலகம் முழுக்க அதிக நபர்கள், எண்ணிக்கையில் அதிகமான நபர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவு பீஃப். ஆனா இது யார் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? அழகன் தான்டா, வேற யாரு? ஸோ ப்ளீஸ் நீங்களே அவருக்கு போட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டீங்கன்னா. நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்களா? இல்லை. ஊட்டுப்பா, ஏன்ப்பா நீ பல சர்ச்சைகளை என் பக்கம் நோக்காது. இதில் என்ன சர்ச்சைகள் இருக்கு? தாங்க சாப்பிடுங்க. இப்போ நீங்க அவருக்கு ஊட்டி விடணுமா? என்ன ஊட்டி விடுங்க, ஒரு கல்யாணம் ஃபீல் கொண்டு வரீங்க ரெண்டு. பட் சீரியஸாவே ஐ திங்க் இட்ஸ் a bond of love. நீங்க ஊட்டுனீங்களா? வீட்டில் எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. இந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த கல் வந்து கை சாப்பிட முடியல. இவரோட ஒரு கேம் வந்து கை இந்த இடத்துல முறிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக அவரதை ஊட்டி விட்டார் எனக்கு. மலை பாச மலை இந்த இப்படி வந்து பார்க்கவே இல்லை. இப்போ அவருக்கு வந்து பீஃப் பிரியாணி தான் பிடிக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? லைக் அவ்வளோ இல்ல உள்ள பேசியிருக்காரு. ஐம் ஜஸ்ட் அவர் வீட்டுக்கு நான் நேற்று சாப்பிட போக வேண்டியது எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நல்லி இதெல்லாம் போட்டு அடித்து வெளுக்க போகிறேன் நான். ஏன்னா கரெக்டா அவர் வீட்டில் அவர் எனக்கு நாங்கள் என்னென்ன பேசியிருக்கோன்னு சொல்கிறோம். அவர்கிட்ட நான் நிறைய நல்ல அரசியல் பேசியிருக்கேன், நல்ல விஷயங்கள் அவர் என்கிட்ட பறந்துருக்காரு. அவர் வீட்டில் வந்து அவருடைய டிவி இருக்கும், அந்த பக்கத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும், அதை நான் கும்பிட்டு தான் வேலை செய்வேன்னு சொல்லியிருக்காரு.